பைசன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரஞ்சிதனாட்ட சொன்னேன், வேறு எதாவது கதை பண்ணலாம், இது ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாது. இந்த படத்தோட போக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கூட சண்டே வந்து மூணு பயமாக இருக்கேன். அந்த பட்ஜெட் இஷ்யூலாம் வரும்போது இந்த படத்தை வேறு ஒன்று பண்ணலாம், வேறு ஏதாவது படம் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னார், டேய் இந்த படம் இப்போ பண்ணலாம், எப்படா பண்ண போகிறேன், இந்த படத்தை நீ பண்ணு பார்த்துக்கலாம், இந்த படம் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம மறுபடியும் சேர்றோம் அப்படின்னா நீ சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும், இதை படம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு. அதுக்கப்புறம் முழுக்க சுதந்திரம் தான். எப்போவுமே எனக்கு ரஞ்சித் எவ்வளோ தெரியல, பெரிய ரஞ்சித்தன்ட்டு ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி சுதந்திரம் தான். அப்ளாஸும் சரி, நீலம் ஸ்டுடியோஸும் சரி, எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன். அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டேன். நான் வந்து 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி பார்த்தா, இப்போ என்னை பார்க்கும்போதெல்லாம் என்ன உங்கள் ஊர் என்ன இப்படி இருக்குது, உங்கள் ஊர் என்ன இப்படின்னு கேட்பாங்க. இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பக்குன்னு இருக்கும் எனக்கு. ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துருவோம், வீட்டிலேருந்து அனுப்புறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது, எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிகிட்டே இருக்கும். நான் எடுத்த டூல் தான். அதுக்கு எடுத்த இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது, இவ்வளோ பெரிய ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய என்னோடய ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்றைக்குள்ள இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் மனத்தி கணேசனன் டூல். அவரை எடுத்துக்கிட்டு நாம் நம்மளோட கிராஃப்ட்டு, நம்மளோட சினிமா, என்னோட அரசியல் பார்வை, என்னோட புரிதல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. பைசனுக்குள்ள நிறைய இளைஞர்கள், தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வெற்றி பெற முடியாமல் போன, வாழ்க்கையை தொலைச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்குது. இந்த கதை உண்மையாகவே என் லைஃப்பில் என்னோட ஆகச்சிறந்த என்னோட அரசியல். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ புகழ் அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என் ஊருக்காக நான் பண்ணது, என்னோட மாவட்டத்துக்காக பண்ணது, என்னோட மக்களுக்காக பண்ணது, ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்தன் வந்து அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோட ட்ரிபியூட் தான் இது, என்னோட எமோஷ்னல் தான், என்னோட அதிகபட்ச என்ன சொல்கிறது, என்னோட உச்சபட்ச எமோஷ்னல் இது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனலை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத வந்து அதை பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங். அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணுறேன். இந்த 17th அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, படம் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு, படம் ஃபாஸ்ட்டாக, இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு காரணம் நாங்கள் அதாவது என்னது, அதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி வாழ்க்கை சூழல் தான். இது வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண படம் பைசன். நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும்னு உறுதியாக நம்புகிறோம். அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க, இந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கு நான் அதை கடத்தினேன். அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுனது கதையை பற்றி கிடையாது, என் ஊரை பற்றி, என் நிலத்தை பற்றி, இங்கே இருக்கிற சிக்கலை பற்றி, இங்கே இது எப்படி. ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சமூகம் நடக்கும். லால் சார் வந்து நீ பார்ப்பாரு, அமீர் சார், பசுபதி சார் வந்து என்ன மாதிரி அப்படிம்பாரு. அந்த எமோஷனல் இருக்குல்ல, கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன். அவங்க ஏதாவது எமோஷனலாக கேட்பாங்க, அதுக்கு எனக்கு பதிலே இருக்காது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. அந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க என்கிட்ட கேட்கும்போது அதை எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டு தான் பைசன் திரைப்படம். இந்த படம் வந்து அதை செய்யும்னு உறுதியாக நம்புகிறேன். என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது வந்து இந்த பைசன் திரைப்படத்தை தான். அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது, நான் வெட்ட வெளியாக முதல்ல தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா படங்களுமே, என்னோடய எல்லா படங்களும் எப்படி இருக்கும்னா, நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோட விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். த ஃபஸ்ட் டைம் என்னோட கவலையை, சமூகம் சார்ந்தினோட கவலையை, என் ஊர் சார்ந்தினோட கவலையை, என் மக்கள் சார்ந்தினோட கவலையை, என் மக்களுங்கிறது தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே, அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு பற்றின கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். உருவாக்கும். அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது, கிராஃப்ட் கற்றுக்கிட்டது,
நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.